அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலகத்தில் அல்லாஹ் கல்வியை உருவாக்கியிருப்பது நாம் வளர்ச்சி அடைவதற்காகவே, நம்முடைய வளர்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் நாம் முன்னேறுவதற்காகவே அன்றி தாழ்வதற்காக அல்ல. மனிதன் முன்னேற வேண்டும், மனிதனுடைய வாழ்க்கை முன்னேற வேண்டும். அதற்காக நாம் இந்த இந்த கல்வியை கற்று மக்களுக்கு உபயோகமாக, மக்களுக்கு பிரயோஜனமாக நாம் வாழ வேண்டும். நாம் கற்றுக்கொள்கின்ற கல்வியை கொண்டு நாம் ஒரு டாக்டராக, இன்ஜினியராக, போலீஸாக, லாயராக, ஜட்ஜாக ஆகலாம். எந்த ஒரு துறையில் சென்றாலும் அந்த துறையில் நாம் மக்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். அதுதான் அல்லாஹ் தீனில் கூறுகின்றான். தீன் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை, முஹம்மது நபி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையாக இருக்கின்றது. அப்படி இருக்கும்பொழுது நாம் 15 வயது 16 வயது தாண்டியவுடன் நாம் பள்ளிக்கு செல்கின்றோம். பள்ளியில் கல்வியை கற்றுக்கொள்கின்றோம். ஆசிரியர் என்ன கூறுகின்றார், ஆசிரியருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். தாய் தந்தையருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். தாயோடைய பேச்சை கேட்டு நடக்க வேண்டும். தந்தைக்கு பயந்து இருக்க வேண்டும். உலக கல்வியை, வியாபாரத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். மக்களை சந்திக்க வேண்டும். வியாபாரத்தை அறிந்து கொள்ள வேண்டும். சென்று தந்தையுடைய வியாபாரத்தை கற்றுக்கொண்டு தாய்க்கு உதவியாக இருக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய கல்வி மேம்படுகின்றது. நம்முடைய கல்வி நமக்கு புரிகிறது. ஒரு கல்வியை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது வெறும் கல்வியை மட்டும் படிக்காமல், புத்தகத்தை மட்டும் புத்தகப்புழுவாக இருக்காமல், புத்தகத்தை படித்து கொண்டு அதனை அறிந்து கொண்டு மற்ற கல்வியையும் கற்றுக்கொள்ள வேண்டும். மக்களை சந்திப்பது, மக்களிடம் எப்படி பேசுவது, மக்களிடம் எப்படி அணுகுவது என்பதை பற்றியெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் ஒரு மேதையாக, நாம் ஒரு தனி நம்முடைய சொந்த காலில் நின்று நாம் உழைக்க முடியும், முன்னேற முடியும். இல்லை என்றால் மக்களுடைய பேச்சிற்கு ஆளாக மாறிவிடுவோம். ஆக நாம் முன்னேற வேண்டும் என்றால் நம்முடைய கல்வியை சரியான முறையில் கற்றுக்கொள்ள வேண்டும். தாய் தந்தையருக்கு கீழ்ப்படிதல் என்றால் அவர்களுடன் இருந்து அவர்களுடைய வேலைகளை அவர்களுடன் சேர்ந்து செய்ய வேண்டும். ஆசிரியர்கள் கற்றுக்கொள்கின்ற கல்வியை நாம் சரியான முறையில் கற்றுக்கொள்ள வேண்டும். இதன்படியாக நாம் வாழ்வதுதான் தீனுடைய வாழ்க்கையாக இருக்கின்றது. தீன் என்பது வெறும் தொழுகையை தொழுதால் மட்டும் தீன் அல்ல. தீன் என்பது வேலை தொழுகையுடன் நோன்பு, ஜக்காத் இதெல்லாம் நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.